ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் நாமக்கல்லைச் சேர்ந்த தம்பதியரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியினரை 1.5 வயது பெண் குழந்தையை கடந்த மாதம் 16ஆம் தேதி கடத்திச் சென்ற நிலையில் குழந்தையை சித்தோடு காவல்துறையினர் நேற்று மீட்டுள்ளனர். இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது இரண்டாவது மனைவி நித்யா இருவரையும் கைது செய்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட உள்ளனர். இவர்களை வரும் 26ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சொர்ணகுமார் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினர். இவர்களுக்கு அனுக் என்ற 5 வயது மகனும் 1.5 வயதில் வந்தனா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. குழந்தைகளுடன் சித்தோடு அருகே உள்ள கோடைவாய்க்கால் பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் பாலத்தின் கீழ் வசித்து வருகின்றனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி இரவு இரு குழந்தைகளுடன் கொசுவலையில் உறங்க வைத்துவிட்டு பெற்றோர்கள் கொசுவலைக்கு வெளியே தூங்கியுள்ளனர். 16ஆம் தேதி காலையில் எழுந்து பார்த்தபோது கொசுவலை கிழிக்கப்பட்டு பெண் குழந்தை வந்தனா காணாமல் போனது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு காவல்துறையினர் பெண் குழந்தை கடத்தல் சம்பவம் குறித்து அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த குழந்தை கடத்தல் சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவின் பேரில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள ரமேஷ் மற்றும் நித்யா என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சித்தோடு காவல்துறையினர் நாமக்கல்லில் குழந்தையை நேற்று மீட்டுள்ளனர். குழந்தையை கடத்திய விசாரணைகளை நாமக்கல் மாவட்டம் துறையூர் சாலையைச் சேர்ந்த ரமேஷ் அவரது இரண்டாவது மனைவி நித்யாவுடன் வாழ்ந்து வரும் நிலையில் ரமேஷ் மீது கோவை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, மலையம்பாளையம் என பல்வேறு பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட திருட்டு, வழிப்பறி போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடுமுடி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக ஆஜராக வந்த ரமேஷ் பவானி லட்சுமி நகர் பாலத்துக்கு கீழ் இந்த குழந்தை இருப்பதை பார்த்து அந்த இரவே அந்த குழந்தையை விடிய அதிகாலையில் கடத்தி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த குழந்தையை நேற்று மீட்ட சித்தோடு காவல்துறையினர் ரமேஷ் மற்றும் அவனது இரண்டாவது மனைவி நித்யா ஆகியோரை ஈரோடு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சொர்ணகுமார் உத்தரவிட்டுள்ளார். நன்றி ரவி, தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.